இருக்கிறது 4 மணி போட்டி இருக்கு. உங்க தேர்வு யாரா இருக்க போகுது? அவருக்கு தான் சார். எதனாலனா பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் சாலையோர வியாபாரி சார். அதுக்கு முன்னாடி நான் வந்து போய் ஒரு லோனின்னு கேட்டேன்னா பேங்க்ல வந்து முதல்ல நீங்கள் கட்டுங்க அப்புறம் வாங்கிக்கங்கன்னு துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் சாலையோர வியாபாரிகளுக்குன்னு கார்டு கொடுத்து லோன் கொடுத்தாப்புல. அப்போ தான் நான் முத அக்கௌண்ட் போட்டேன் கனரா பேங்க்ல. நான் முத்ரா லோன்னால ஒரு 4 வாட்டி வாங்கியிருக்கேன். முத்ரா லோன் வாங்கி கடை போட்டிருக்கேன், ஆட்டோ வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன். அது வித்துட்டு இப்போ ஒரு ஆட்டோ வச்சிருக்கேன். அந்த லோன்னால எங்களுக்கு நல்ல இதாக இருக்கு. போன வாட்டி நான் பிஜேபிக்கு தான் போட்டேன், மோடிஜிக்கு தான் போட்டேன். இந்த வாட்டி அவருக்கு தான் போடுறேன் சார். எனக்கு அவங்கள பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். வச்சிருக்காரு. எது நல்லா செய்வார். இவர் பிரதமர் வேற இருக்காரு, அதுவும் நல்லவர் தான். அது சொல்கிறேன். வேறக்கு இது வந்து என்ன மாற்றம் உண்டாகும் நினைக்கிறீங்க? மாற்றம் இருக்கும், அதுக்கு தானே தான் இவர் போட சொல்கிறேன். சரி, தாமரத்தினம் வந்தால் நல்லா இருக்குன்றீங்க. இவர் வந்து நல்லா இருக்குமா? நல்லபடியாக வந்தால் நல்லா செஞ்சா போய் எங்க தொகுதிக்கு தானே நான் எடுக்கணும். கண்டிப்பா. சரி, இந்த 3 வைய ஓரமா பிடிமா வாமா. தேர்வு செய்கிறது வந்து ராமசீனிவாசன் ஏற்கனவே எம்பி தொகுதியில் இருந்து எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது. இந்த தடவை நிச்சயமாக நல்லது செய்வார்னு தெற்கு தொகுதி நம்பிக்கையோடு இருக்கிறோம். சௌராஷ்டிரா மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க நிச்சயமாக. இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. 100%. இது வந்து என்ன வந்தா என்ன மாற்றம் இருக்கு? என்ன மாற்றம்னா இங்க செய்ய வேண்டியது இந்த தெருவுல கால்வாய் அடக்கணும், நிறைய வேலைகள், கொசு தொந்தரவு எல்லாமே இருக்கு. அதனால நிச்சயமாக இதை செய்வோம். இப்போ 4 பேர் ஏரியாவில் இருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான். அது யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க? நாங்கள் வந்துட்டு நான் பிஜேபி தான். எதனால? நான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்துட்டு பிஜேபி சப்போர்ட்டர் தான், வாஜ்பாய் காலத்துலேருந்து. அதனால் அந்த ஒரு இது அப்படியே இருக்குது. அதனால் அவங்க ஒரு கண்ட்ரிக்கு மேலே அவங்க கண்ட்ரி மேலே ஒரு பாசமாக இருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் உங்கள் தேதிக்கு வந்து என்ன மாற்றம் இருக்கும்? கொஞ்சம் கரப்ஷன் மேபி கம்மியாக இருக்கலாம். ஆமாம், அவங்க அந்த பார்ட்டியில். ஓகே, பிஜேபின்றது சொல்கிறோன்னா கரெக்டாக சொல்லணும்னா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஜெயலலிதா ஃபேன் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்க. பிஜேபி வந்து கூட்டணி இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு தான். ஆமாம், என்ன மாதிரி மாற்றம் இருக்கும்? மாற்றம்னா இந்த வாய்க்காலில் ஷவர் எடுக்கணும், அதான் மாற்றம். வேற எல்லாம் டர்ட்டியஸ்ட் சிட்டியை மாற்றி க்ளீன் சிட்டின்னு சொல்லிட்டு மாற்றணும். அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் மெட்ரோ ட்ரெயின் அதெல்லாம் கொண்டு வருவார்னு நம்புகிறோம். பிஜேபி ராமசீனிவாசன் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாதிரி தெற்குக்கு இந்த ஏரியா பேருன்னு மீனாட்சிபுரில் ராமசீனிவாசன் வந்து நல்லா இருக்கும். என்ன வந்தால் என்ன மாற்றம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? சார், கோயில் அடிக்கிறாங்க, மறுபடியும் நம்மளே அட்டாக் பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓட்டு பார்ப்போம். அந்த மாற்றம் இருக்கு. மாற்றம் இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக பேராசிரியர் ராமசீனிவாசன் வாக்கு. சரி, நன்றி. சரி, உங்களுக்கு புது வேட்பாளர், புது கட்சி வந்து நல்லா இருக்கும். ஜனங்கள் இவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கைப்படுறாங்க. நல்லது செய்வார். அது இல்லாமல் பல விஷயங்கள் வார்டுக்குள்ளே நடக்குது. இவர் வந்தால் கண்டித்து கேட்பார், ஒரு நம்பிக்கை. ராமசீனிவாசன் பேராசிரியர், நல்லா பேசக்கூடியவர், நாலேஜ் உள்ளவர். அது மட்டும் இல்லை, ஒரு மாற்றமாகவும் இருக்கணும். அதுக்காகத்தான் இவருக்கு சொல்கிறேன். ராமசீனிவாசன் எதனால? பிஜேபி தான். போட்டியா இருக்கு இவரா? எதனாலயா வந்தா நல்லா இருக்கும் உங்க ஏரியாவுக்கு? தாமரையா? எதனால? அவர் வந்து நரேந்திர மோடி வந்து ரொம்ப நல்லது செஞ்சுருக்காரு எல்லாருக்கும். இது நாள் வரைக்கும் வந்து 3 ட்ரிப் பிரதமராக வந்தவர் அவர் தான். மக்களுக்காக நல்லா செய்கிறாரு. எல்லாம் அவ்வளோ நாடுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் சிலிண்டர்லாம் கிடைக்குதுன்னா அவரால் தான் எல்லாமே. உண்மையிலே வந்து எல்லா இடத்துலையுமே நாம் சொல்கிறோம் உலகம் சுற்று வாலி பண்ணுறோம். உண்மையிலே உலகத்துக்கு எல்லாத்துக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்தி சமூகமாக கொண்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி இவர் ஒரு ஆள் தான் மட்டும்தான். இவர் வந்து என்ன மாற்றம் இருக்குது தெற்கு தொகுதிக்கு? என்ன மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி அவர் சொன்னது வந்து வாக்குறுதி வந்து நரேந்திர மோடி வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பாக பண்ணுவார். இந்த மாதிரி மக்களோட தலைவர் தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி தான் வரணும். புதுமையில் ஒரு மாற்றம்.
உதயசூரியன், நிசில். உங்க தாய் சொல்லி யாரு? பிஜேபி. இல்லை நம்ம எப்பயும் முன்னாடி இருந்தே நம்ம பிஜேபி. நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தப்போ வர வரைக்கும் நான் பிஜேபியில் தான் இருக்கேன். ஓகேவா? இந்த தேர்வு யாரா இருக்கும்? பேச்சாற்றலுடைய செயல்பாடுகள் பூரா நல்லா இருக்கும். இவர் வந்தால் என்ன மாதிரி மாற்றம் இருக்கும்? தெற்கு தொகுதிக்கு என்ன பண்ணுவார்? எல்லாம் சொல்லியிருக்காரு, நல்லா செய்வார். நல்லா செய்வார். வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்வு யாரா இருக்கும்? யாருமா? பிஜேபி தானே. எதுனாலம்மா? இவர் வந்தால் என்ன மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல மாற்றம் வருதுல்ல, எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு. வருது இனிமேல் தான் வரும். சாமி கடவுளை தான் பார்க்குறோம் நாங்கள். அது சொல்லுவாங்க வீட்டில் எல்லாரும் நல்லதை தான் செய்வாங்க வந்தாங்க அப்படின்னு. அப்படிதான் இருக்கு. பிஜேபி தான். பிஜேபி தான். 4 பேர்ல தேர்வு யாரை சூஸ் பண்ணுவீங்க? ராமசீனிவாசன். ஆமாம். எதனால? இன்னமும் ஒரு வந்தவங்க ஒரேமே ஒழுங்காக வர்றதில்லை. இல்லை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டிஎம்கெல்லாம் வேஸ்ட்டு தான். நான் இவர் மாதிரி இல்லை. பிஜேபி வர்றவங்க வந்து நல்லா செய்கிறாங்க. ஏடிஎம்கே கூட பரவாயில்ல. ஏடிஎம் வந்தால் ஒன்றா செய்வாங்க. அது டிஎம்கே இல்லை. சோழான்னு சொல்லி போயிடுவாங்க. ஆப்பன்னு சொல்லுவாங்க. இப்போ எம்எல்ஏ இருந்தார் பூநாதன், வரவே இல்லையே. இவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? அவருக்கு இவருக்கு தான் வாய்ப்பு கொடுங்க. அங்கே சொல்லுங்க. தாமரை ரெட்டலை வர்றேன். ரெண்டு வாட்டி தாமரையில் போடுவேன். சரி. நான் தாமரையில் தான் நிற்கிறாரு. அதான் நான் தாமரை. என்ன சேஞ்சஸ் இருக்கும்? தெற்கு தொகுதியில் என்ன மாற்றம் இருக்கும்? தெற்கு தொழிலில் என்ன அவர் கொஞ்சம் படிச்சிருக்காரு, பேராசிரியர். நல்ல வேலைப்பாடெலாம் நல்லா இருக்கும். நீ சீனிவாசன் போட்டுட்டாருல, இந்த வாக்கு இந்த ஏரியாவில் மத்திய தொகுதி அவர் தானா? எதனால? பேராசிரியர் ராமசீனிவாசன் சொல்கிறாங்க. ஊர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எதனாலம்மா அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாடு நல்லா இருக்கணும், விலைவாசி குறையணும், என்ன பட்டினி வச்சு இல்லாமல் உதவி ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். நாங்கள் வேற எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. தேர்வு யாராக இருக்கும்? சொல்லுங்க. யார் வந்து நல்லா இருக்கு ஏரியாவுக்கு? நல்லா இருக்கும். என்ன மாற்றம் நினைக்கிறீங்க? மாற்றம் இல்லாட்டினாலும் மற்ற ஆளுகளுக்கு இவர் கொஞ்சம் பரவாயில்ல வருது. இல்லை விலைவாசி எல்லாம் ஏறி இருக்குல்ல, அதனால வந்தால் இவர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவார், நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? சரி. இந்த மாதிரி நல்லாவும் வரும்னு நினைக்கிறீங்க? போட்டியாக இருக்கு. யாருண்ணே? எதனால? மோடி அரசாங்கம் நல்லா இருக்கு, அதனால. வந்தால் என்ன மாற்றம் இருக்கும்? இந்த தெற்கு தொகுதியில் என்ன மாற்றம் உண்டாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு எது வேணுமோ அது அவங்களால பண்ண முடியும், பண்ணுவாங்க. அப்படி புதுசாக விட்டா இதுதான் போடுவாங்க. காட்டிடுங்க. அப்படி திருப்பி காட்டிடுங்க. இவருக்கு தானா? வாய்ப்பெல்லாம் இருக்கு. இவருக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன? மலையாளு வாய்ப்பு நிறையா இருக்கு இவருக்கு. 45 வருஷம் இந்த ஏரியாவில் இருக்கு. சரி. வந்தால் நல்லா இருக்குமா? இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஒரு வட்டம் வரலைன்னா அந்த ஆட்சியை பற்றி பேசவே கூடாது. அப்படி